அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். முதலமைச்சர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் கோரப்பட்டுள்ள கோரிக்கைகள் என்னென்ன? கௌதமி வணக்கம். தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைந்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த விவகாரம் பொறுத்தவரையிலே 2024-25 நிதியாண்டில் இந்திய ரயில்வேவுக்கான வழக்கமான பட்ஜெட்டில் சில கணக்கு தலைப்புகளின் கீழ் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளித்திருப்பதாக தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீடுகளுடன் ஒப்பிடும்போது இது மிக மிக குறைவு என்றும் வருத்தத்தோடு பதிவு செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து புதிய வழித்தட திட்டங்களுக்கான ஒதுக்கீட்டில் 674 கோடி அளவிற்கு அதிரடியாக நிதி குறைப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பல முக்கிய திட்டங்கள் தடைபட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றும், குறிப்பாக திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, அதே போல திண்டிவனம் நகரி, அத்திப்பட்டு புதூர், ஈரோடு பழனி உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 285 கோடி ரூபாய் அளவிற்கு குறைத்திருப்பது தமிழ்நாட்டில் மிகவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இரட்டை பாதை திட்டங்களை செயல்படுத்துவதை தாமதப்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே மத்திய அரசு இதில் உரிய கவனம் செலுத்தி தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய திட்டங்களை விரைவாக முடிப்பதற்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை செய்ய வேண்டும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை கேட்டுக்கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.